வணக்கம். இன்னைக்கு உங்களுக்கு நான் செஞ்சு காட்ட போகிற ரெசிபி வந்து மட்டன் குருமா. இப்போ வந்து இதை வந்து நம்ம குக்கரில் தான் பண்ணணும். ஏன்னா நம்ம வந்து விசில் நல்லா அதை வந்து மட்டன் வந்து போட்டு அதை நல்லா ஒரு 15 to 20 மினிட்ஸ் நம்ம வந்து சிம்லேயே போட்டு அதை குக் பண்ண போகிறோம். இப்போ என்னன்னா தாளிக்கிறதுக்கு நான் வந்து 2 பிரிஞ்சி இலை எடுத்திருக்கேன், அப்புறம் 4 கிராம்பு, கல்பாசி, அதுக்கப்புறம் ஒரு ஏலக்காய். இப்போ இதை போட்டு நம்ம தாளிச்சிக்கலாம். அது தாளித்ததுக்கப்புறம் நீங்கள் வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் நான் அரைச்சி வச்சுருக்க இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா இந்த பேஸ்ட்டை இதில் நான் சேர்க்குறேன். நான் எவ்வளோ எடுத்திருக்கேன் அப்படின்னா, நான் வந்து ஒரு 5 பூண்டு பல்லும், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் 2 பச்சை மிளகா இதை போட்டு நான் அரைச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து காரம் நிறையா வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கூட பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். நான் 2 தான் சேர்த்துருக்கேன். அதை போட்டுட்டு ஒரு வதக்கிக்கோங்க. இது வந்து ரொம்ப வதக்கணும் அப்படின்லாம் தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து குக்கரில் அதை வந்து நம்ம மூடி போட்டு நல்லா குக் பண்ண போகிறோம். அதனால் ரொம்ப நேரம் நீங்கள் வந்து வதக்கணுன்ற அவசியம் இல்லை. அடுத்தது வந்து புதினா ஒரு கப்பு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து நான் அரிஞ்சு வச்சுருக்க இந்த கொத்தமல்லியும் கருவேப்பிலை அதையும் நான் சேர்க்குறேன். இந்த கொஞ்சம் வதக்கினதுக்கு அப்புறம் நீங்கள் தக்காளி சேர்த்துக்கோங்க. நான் வந்து ஒரு தக்காளி எடுத்திருக்கேன். இதனால் பெரிய தக்காளியாக இருந்த வாசி. உங்களுக்கு குட்டி சைஸாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 2 கூட சேர்த்துக்கலாம். தக்காளியை சேர்த்ததுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், தயிர். இது வந்து தயிர் நான் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன். ஒரு 3 குழிக்கரண்டின்னு சொல்லுவாங்க இல்லையா, லைக் குழம்பு கரண்டி, அதில் வந்து நான் வந்து ஒரு 3 எடுத்திருக்கேன் தயிர். அதையும் இதில் இப்போ அடுத்தது நான் சேர்க்க போகிறது வந்து இதில் என்ன நான் அரைச்சிருக்கேன் அப்படின்னா, பாதாம் வந்து ஒரு 10 எடுத்திருக்கேன். நான் நல்லா ஊற வச்சு பாதாம் கொஞ்சம், அதுக்கப்புறமா வந்து கொஞ்சோண்டு கசகசா. உங்களுக்கு கசகசா வேணாம் அப்படின்னா நீங்கள் வெறும் பாதாம் மட்டும் சேர்க்கலாம். இதில் உங்கள்கிட்ட பாதாம் இல்லை அப்படின்னா நீங்கள் முந்திரி பருப்பு ஏதாவது ஒன்று நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஸோ அதையும் இதில் நான் சேர்த்துட்றேன். இதை வதக்கிக்கோங்க நல்லா. இதை எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், நம்ம வந்து கழுவி வச்சுருக்க இந்த மட்டன் இருக்கு இல்லையா, இதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மட்டன் சேர்த்ததுக்கு அப்புறம் நீங்கள் வந்து இந்த ட்ரை ஸ்பைசஸ் இருக்கு இல்லையா, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அதெல்லாம் வந்து இதில் நம்ம சேர்க்கணும். இப்போ நம்ம அந்த மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் அதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு அரை கப் இல்லை ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், நீங்கள் இதை மூடி போட்டுட்டு 3 விசில் வந்ததுக்கு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், அதை சிம்மில் வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் இந்த
மட்டன் வேகிற வரைக்கும் நீங்கள் அதை வேக வைக்கணும், ஒரு 15 மினிட்ஸ் வரைக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு மட்டன் குருமா ரெடி ஆகிடும். இப்போ இந்த மட்டன் குழம்பு வந்து நான் வந்து 3 விசில் விட்டுட்டு ஒரு 15 நிமிஷம் வந்து இதை நல்லா வேக விட்டு நான் இப்போ நிறுத்தியிருக்கேன். இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த மட்டன் நல்லா வெந்து அந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இந்த மட்டன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. சுவையான மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். நன்றி.